எல்லா புகழும் இறைவனுக்கே. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நெருங்கிய சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் பரபரப்பாக செயல்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களில் பார்த்தாக்கா 2 அணிக்கு மட்டுமே போட்டியாக இருக்கும், இருமுனை போட்டியாக இருக்கும். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2க்கு மட்டுமே போட்டியாக இருந்து 2இல் ஒரு கட்சி வெற்றி பெற்று கொண்டிருந்த சூழ்நிலை மாறி இன்று 4 முனை போட்டி, 5 முனை போட்டி என்று மாறி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முனை போட்டி, இன்னொரு முறை என்டிஏ கூட்டணி, இன்னொரு முனை நாம் தமிழர், 4வது முனை தமிழக வெற்றி கழகம். சமீப காலமாக சசிகலா அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று சொல்லிட்டு இருக்காங்க. அதை சேர்த்தா 5 முனை போட்டியாக மாறி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில யார் வெற்றி பெறுவா, யார் ஆட்சி அமைப்பா, யார் யாருடைய ஓட்டை பிரிப்பார் என்ற சூழ்நிலை களத்தில் நிலவி கொண்டு இருக்கிறது. ஆகையால் இந்த சூழ்நிலையில அவங்கவுங்களுடைய கட்சியை பலப்படுத்துறதுக்கும் வெற்றி பெறத்துக்கும் பரபரப்பாக செயல்பட்டு வராங்க. ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க என்னென்ன சாதனைகள்லாம் செஞ்சாங்களோ அதை சொல்லி ஓட்டை சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்டிஏ கூட்டணியாக இருக்கின்ற எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆளுங்கட்சியில் என்னென்ன ஊழல்கள் செஞ்சாங்க, என்னென்ன கோரிக்கைகளை நிறைவேற்றலை, என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க, சட்ட ஒழுங்கு சீர்கேட்ட குற்றம் சாட்டி அவங்க ஓட்டு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கட்சிகளும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி, இந்த 2 கட்சிகளுமே வரக்கூடாது, தமிழ்நாட்டை ஆளக்கூடியது நாம் தமிழர்களாக தான் இருக்கணும், தமிழர்கள் தான் ஆளணும், ஒரு புதிய கொள்கையை சொல்லி அவரை ஓட்டு சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு புறம் தந்தை பெரியார், வேலு நாச்சியார் எல்லோரையும் நான் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு பிஜேபியை கொள்கை எதிரியாகவும் திமுகவை அரசியல் எதிரியாகவும் பார்க்குறேன்ட்டு சொல்லி கொண்டு தமிழக வெற்றி கழகம் அவங்க ஒரு முனை போட்டியாக அவங்க ஓட்டு சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சசிகலா அவர்கள் கடைசியாக வந்தாலும் அவங்களுடைய சமுதாயத்தையும் எல்லா மக்களையும் அரவணைப்புன்னு சொல்லி அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க. இது எந்த விதத்தில் யாருக்கு பயனளிக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரொம்ப பரபரப்பான தேர்தலாகவும் வேகமாகவும் பணம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய தேர்தலாகவும் இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒவ்வொருவரும் அவரவர் கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று ஒரு ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மக்களாகிய நாம் யார் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்லது நடக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் நல்லது நடக்குமா, இல்லை என்டிஏ கூட்டணி வந்தால் நல்லது நடக்குமா, அல்லது நாம் தமிழர் வந்தால் நல்லது நடக்குமா, அல்லது தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்தால் நல்லது நடக்குமா, அல்லது சசிகலா புதுசாக வந்திருக்கக்கூடிய அவர்கள் வந்தால் நல்லது நடக்குமா என்று ஆராய்ந்து ஒவ்வொரு மக்களும் யோசித்து பார்த்து உங்களோட வாக்கை செலுத்துங்க. ஏண்டாக்கா தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இருக்கின்ற மக்கள் பிரிந்து விடக்கூடாது, மத கலவரம் வந்து விடக்கூடாது, எந்த விதத்திலையும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் எல்லாத்தையும் யோசித்து மக்களுக்கு யார் கடந்த காலங்களில் நல்லது பண்ணியிருக்காங்க, யார் கெட்டது பண்ணியிருக்காங்க, இல்லை புதிதாக வரக்கூடியவங்க நல்லது பண்ணுவாங்களா கெட்டது பண்ணுவாங்களா, அவர்களுடைய கொள்கையில் சரியாக இருக்காங்களா, இல்லை அவங்களுடைய கொள்கையில் மாற்றமாக இருக்காங்களா, எல்லாத்தையும் யோசித்து ஒரு நல்ல முடிவு எடுத்து நல்ல ஆட்சியாளரை அமர வைக்கிறதுக்கு ஓட்டு போடுங்க. இது அரசியல் இன்னும் 1 மாத காலமே இருக்கிறது தேர்தலுக்கு. அதனால் இந்த பதிவு. நன்றி.